ஓம் பனிதூரும் மலைமுடி வாசா பசுமன வடிவனே கணிதரும் கற்பகமே இனி நின்பாதமே ஓம் விரைந்து நீதிவாய் ஓம் சிவேனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகாதேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி திரையோதசி பிற்பகல் 3:51 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, காலை 11:12 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. காலை 11 மணி வரை சித்த யோகம், பிறகு பிரபலஸ்ட யோகம். இன்றைய சுபமுகூர்த்த நாள் மாத சிவராத்திரி, திதித்தியம் போகர் சித்தர் ஜெயந்தி. மிக சித்தரை வழிபடுவதால் மிக உயர்ந்த பலன், மோட்சம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம், குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரமும் ராசியும், நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். இன்றைய அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி மேசம், மகம் சிம்மம், மூலம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் காலை 11 மணி வரை சற்று பொறுமை நிதானத்துடன் இருங்கள். பிறகு அனைத்து காரியமும் ஜெயமாகும், பொருள் வந்து சேரும், மன நிம்மதி ஏற்படும், மனமகிழ்ச்சியான நாள். பரணி, பூரம், பூராடம். பரணி மேசம், பூரம் சிம்மம், பூராடம் தனுசு. இந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை அனைத்து காரியமும் ஜெயம், நன்மை வந்து சேரும், சிறப்பான பலன் கைகூடும். பிறகு சற்று பொறுமை நிதானமுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது கிருத்திகை மேசம் ரிஷபம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மீனம் மகரம் நட்சத்திரமும் ராசியும் கூடிய நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை சற்று எதிர்பார்த்த பலன் குறைவாக கிடைக்கும். அதுவே 11 மணிக்கு பிறகு எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம் அல்லது பொருள் வரவு, மன நிம்மதி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி ரிஷபராசி, அஸ்தம் கன்னி ராசி, திருவோணம் மகர ராசி நண்பர்கள். அந்த ராசியில் பிறந்த, நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை பொறுமை நிதானமுடன் இருக்குங்கள். 11 மணிக்கு மேல் உங்களுக்கு எதிர்பார்த்த சிறிய வரவு, பொருள் வரவு, மன நிம்மதி, சற்று கூடுதலான பலன் வந்து சேரும். பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் 11 மணிக்கு பிறகு எதிர்பார்த்த வரவு கைக்கு வந்து சேரும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிசம் ரிஷபம், மிதுனம், சித்திரை கன்னி, துலாம், அவிட்டம் மகரம், கும்பம் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சர்வ காரியமும் ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கூடும். 11 மணிக்கு பிறகு மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள், மனசோர்வு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமுடன் இருங்கள், சிக்கலை தவிருங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை மிதுனம் ராசி, சுவாதி துலா ராசி, சதயம் கும்பராசி. இந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சர்வ காரியத்திலும் தடை, சிக்கல், மன உளைச்சல் ஏற்படும். இந்த யாரிடமும் வெளிப்படையாக பேசாமல் நிதானத்துடன் இருங்கள்.
11 மணிக்கு பிறகு சர்வ காரியமும் ஜாதகமாக முடியும். எடுத்தது அனைத்தும் மன நிறைவு ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். மிக சிறப்பான நாள். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. புனர்பூசம் மிதுனம் கடகம், விசாகம் துலாம் விருச்சகம், பூரட்டாதி கும்பம் மீனம். இந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை சர்வ காரியமும் ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். 11 மணிக்கு பிறகு யாரிடமும் வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள், சிக்கல்கள் இல்லாமல் இருக்க மிகவும் நிதானமுடன் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது. பூசம் அனசம் உத்திரட்டாதி. பூசம் கடகம், அனுசம் விருச்சகம், உத்திரட்டாதி மீனம். இந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனம். வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி 11 மணிக்கு பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகும். அனைத்தும் மன நிம்மதி, சாந்தம், சந்தோஷம், தேடப்பட்ட அனைத்து பொருளும் கை வந்து சேரும். ஆயில்யம் கேட்டை மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆயில்யம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மீனராசியில் பிறந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு காலை 11 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். 11 மணிக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனம் தேவை. பொருள் வைத்திருப்பதில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் அல்லது காயம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனால் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் 11 மணிக்கு பிறகு. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.